ஹாய் கைஸ், ஸ்பார்க்கி ஹியர். ஸோ போன வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதில் வந்துட்டு எப்படி லேப் செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வந்து முடிக்கலாம், ஸ்டாக் 0. ஸோ நம்மக்கிட்ட பைனரிஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு சோர்ஸ் கோட் இப்போதைக்கு நான் பாதி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சி கோட். டக்குன்னு போய் என்னென்னு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்மகிட்ட ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்ட்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு கேரக்டர் பஃபர் வந்துட்டு 64 பஃபர்னு சொல்லி ஒரு லோக்கல் வேரியபிள் இருக்குது. அப்புறம் சேஞ்ச் மீன் ஒரு லோக்கல் வேரியபிள் இருக்குது. சேஞ்ச் மீயை வந்துட்டு 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நம்மக்கிட்ட வந்து இன்புட் வாங்குறாங்க, பஃபர் இன்புட் வாங்குறாங்க. அப்புறம் வந்துட்டு சேஞ்ச் மீயை வந்து செக் பண்ணுறாங்க. சேஞ்ச் மீங்கிறது வந்து ஒரு இன்டீஜர் டைப். ஸோ அது வந்து 0 இல்லைன்னா நம்ம வந்துட்டு நம்ம இந்த லெவலை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இல்லை அப்படின்னா நம்ம மறுபடியும் அந்த சேஞ்ச் மீயை மாற்ற ட்ரை பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஹார்ட் கோட் பண்ணியிருக்காங்க லோக்கல் சேஞ்ச் மீயை. நார்மலாக ஒரு ப்ரோக்ராமராக இருந்தீங்க, இல்லை நார்மலாக தெரியும், இந்த இடத்துல ஹார்ட் கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம நடுவில் எந்த இடத்துலையும் மாற்றவே முடியாது. ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த கெட்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. கெட்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இருக்கிற இன்புட்டை வந்துட்டு நமக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்ட் இன்புட்லேருந்து வாங்கிக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு குறை. வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக அந்த மேன் கமெண்ட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இப்போ இருக்க சீல வந்துட்டு அதை டெப்ரிகேட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அது யூஸ்லி கிடையாது. கெட்ஸ் என்ன பண்ணுன்னா, கெட் அ ஸ்ட்ரிங் ஃப்ரம் அ ஸ்டாண்டர்ட் இன்புட். ஸோ கெட்ஸ் ரீட்ஸ் ஃப்ரம் அ லைன் ஸ்டாண்டர்ட் இன்புட் இன்டு த பஃபர் பாயிண்டட். ஸோ அது வந்துட்டு எண்ட் ஆஃப் லைன் வந்துட்டு தெரிகிற வரைக்கும் வந்துட்டு அது எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த இடத்துல தான் பஃபர் ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ நம்ம அதை எப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த கொடுக்குற சேலஞ்சை வந்து ரன் பண்ணுவோம். பைனரியை ஸ்டாக் 0 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நார்மலாக ஏஸ்டிஎஃப் தரேன். ஸோ இதில் வந்துட்டு சேஞ்ச் மீ வந்து இன்னும் சேஞ்ச் ஆகலை, நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இது வந்துட்டு 64 இந்த பஃபருக்கு அலோகேட் ஆன ஸ்பேஸ் வந்து 64. ஸோ 64க்கு மேலே போனால் பஃபர் ஓவர்ஃப்ளோ ஆகுது இல்லையா. ஒரு தண்ணி கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 64 லிட்டர் தண்ணி கேன் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த 64 லிட்டரு வந்துட்டு பிடிக்கிற வரைக்கும் அந்த தண்ணி கேன் தாங்கும். 64 லிட்டருக்கு மேலே ஊற்றுனோம் அப்படின்னா அது தண்ணி வலிஞ்சு கீழே தான் விழுவோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பஃபர் ஓவர்ஃப்ளோ ஆகி நம்ம லோக்கல் சேஞ்ச் மீ வந்துட்டு மாற்ற போகிறோம். ஸோ எப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். இப்போ நான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பர்டிகுலராக எப்படி மாற்றணும்னு தேவையில்ல. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஸ்டாக் 0 கொடுத்துட்டு அந்த ஃபைலை ஓட்டுறேன். நான் ஒரு 64 பைட்டுக்கு மேலே வந்துட்டு எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். ஸோ அது கண்டிப்பாக வந்துட்டு 64க்கு மேலே இருக்கும். ஸோ இப்போ நான் இன்புட் வந்துட்டு இது வந்து கெட்ஸில் இருந்து இன்புட் வாங்குது. இப்போ நான் வந்துட்டு என்டர் தட்டணுன்னா எனக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சு வெல் டன் யூ சேஞ்ச்டு வேரியபிள் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் மீ வேரியபிள் நம்ம வந்து மாற்றிட்டோம். ஸோ இது எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இதை வந்து ஜிடிபியில் ஓட்டுறேன். ஸோ இது என்ன அப்படின்னா, ஜிடிபி வந்து ஒரு டீபக்கர். இதுக்கான வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். மெயின் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறேன். அப்புறம் நான் அந்த ப்ரோக்ராம் ஓட்டுவோம். ஸோ இப்போ டிஸ்அசம்பிள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் வந்து இங்கே இருக்குது. நம்ம எந்த இடத்துல வந்துட்டு இன்புட் வாங்குகிறோம் அப்படின்னா கெட்ஸில் வாங்குகிறோம். கெட்ஸ் வந்துட்டு எந்த இடத்துல வாங்குகிறோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கெட்ஸ் இந்த இடத்துல வாங்குகிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுப்போம். கெட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுப்போம். இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போ கெட்ஸ் இடத்துல நிற்கிது பிரேக் பாயிண்ட்டு ப்ரோக்ராமு. கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கெட்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இப்போ எனக்கு இன்புட் கேட்குது. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு 64 பைட்டுக்கு மட்டும் டேட்டா வேணும். நான் வந்துட்டு ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதிக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஒரு 64 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நான் 64 ஏஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து ஒரு பிரேக் பாயிண்டில் வந்து நிற்கிது. ஸ்டாக் பாயிண்டர் வந்துட்டு நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், ஒரு 100 பைட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாக் பாயிண்டர் இங்கே வருது, இங்கே நிற்குது. அங்கேருந்து நமக்கு ஃபுல்லாக ஏஏவாக தந்திருக்கோம். இந்த 41 அப்படிங்கிறது வந்துட்டு ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ.
கேபிட்டல் ஏ. நீங்கள் வந்துட்டு ஆஸ்கியில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஸ்கி போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கும் தெரியும். 41. ஸோ நம்மகிட்ட 41 வந்துட்டு இப்படி வந்து பார்க்கலாம் நம்மளோட என்ன வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்துட்டு டேரெக்டாக பஃபர் தான் வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி, நம்ம லோக்கல் செஞ்சுமே தான் ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி எப்படி தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி நான் இந்த சோர்ஸ் கோடை வந்துட்டு -g கொடுத்து கம்பைல் பண்ணியிருக்கேன். -g கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஜிடிபியில் லிஸ்ட் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஃபைலோடு வரும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த ஃபைலை வந்துட்டு -g கொடுத்து கம்பைல் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி கம்பைல் பண்ணியிருக்கேன்னா, ஜிசிசி தான் நம்ம கம்பைலர். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சோர்ஸ் -g-o எனக்கு வந்து சோர்ஸ்னு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நார்மலாக கம்பைல் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல கம்பைல் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து வார்னிங் வரும், கெட்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே போய்விட்டு பார்ப்போம். ஓகே, நான் அதே மாதிரி ஒரு மெயினில் ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறேன். நம்மளோட பிரேக் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த இடத்துல காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் வந்துட்டு கெட்ஸுக்கு முன்னாடி ஒன்று வச்சுக்கிறேன், கெட்ஸுக்கு அப்புறம் ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம பிரேக் பாயிண்ட் வந்து கெட்ஸில் நிற்கிது. நான் அதை ரன் பண்ணேன்னா எனக்கு அடுத்தது தெரியும். ஸோ நான் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம லோக்கல்ஸ் சேஞ்ச் மீயோட வேல்யூ வந்து பார்க்கலாம். லோக்கல்ஸ் சேஞ்ச் மீ, பிரிண்ட் லோக்கல்ஸ் சேஞ்ச் மீ அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா அதோட வேல்யூ வரும். இப்போதைக்கு அது 0x0 வந்துட்டு ஹெக்ஸாடெசிமலில் காட்டுது. ஸோ 0x வந்துட்டு இப்போதைக்கு மறந்துடுங்க, அது ஹெக்ஸா ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக 0xன்னு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட வேல்யூ 0. இப்போ நான் வந்துட்டு 65 கொடுக்குறேன், 64 வந்துட்டு பைட்ஸ் நம்ம வந்துட்டு கொடுக்கலாம். இப்போ கண்டினியூ பண்ணுறேன். 64 பைட்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். எனக்கு இந்த இடத்துல நிற்கிது. நான் அகெயின் வந்துட்டு லோக்கல்ஸ் சேஞ்ச் மீ கேட்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு பஃபர் ஓவர்ஃப்ளோ ஆகலை, ஏன்னா வந்துட்டு 64 வந்துட்டு பற்றிக்கும் இல்லையா. ஸோ அதனால் இப்போ 0ன்னு சொல்லி காட்டுது. நான் அதை வந்துட்டு ரன் பண்ணுறேன். முடிஞ்சு எனக்கு ப்ரோக்ராம் ரன் முடிஞ்சு இன்னும் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ அகைன் நம்ம வந்துட்டு இதை வந்து ஓட்டி பார்ப்போம். இந்த தடவை வந்துட்டு நம்ம 65 வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு கெட்ஸில் நிற்கிது, அகைன் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ஒரு பைட் வந்து அதிகமாக கொடுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு லோக்கல் சேஞ்ச் மீயில் வந்துட்டு ஸ்டாக் போயிட்டு ஓவர்ஃப்ளோ ஆகி நம்ம இன்னொரு வந்துட்டு லோக்கல் சேஞ்ச் மீயில் வந்துட்டு மாற்றுறோம், 0விலேருந்து ஏவாக மாற்றுறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட லோக்கல் சேஞ்ச் மீயோட வேல்யூ வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 41ன்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ விச் இஸ் ஏ இன் ஹெக்ஸாடெசிமல். ஸோ இப்போ நான் கண்டினியூ பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து வெல்டன் இந்த வேரியபிள் சேஞ்ச் மீ ஹேஸ் சேஞ்சுடு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஸ்டாக் பஃபர் ஓவர்ஃப்ளோ வந்துட்டு ஸ்டாக் பேஸ்டு பஃபர் ஓவர்ஃப்ளோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ ஹோப் யூ கைஸ் யூ லேர்ன் சம்திங் நியூ இன் மை வீடியோ. நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் பாய் கைஸ்.